சிந்து பைரவில இன்னைக்கு சிந்து எப்படியெல்லாம் சிவா கிட்ட திட்டு வாங்கினாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மகா சிந்து கிட்ட யாரை கேட்டுடி நீ ஹாஸ்பிட்டல் போனேன்னு கேக்குறாங்க. என் புருஷனை பார்க்க நான் யாரை கேட்டு போனோம்? டாக்டர் கொன்னுனா நான் என்ன வேணா பண்ணுவேன், அது டாக்டருக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இசக்கி உடனே என்னக்கா இவ வீட்டு மகாராணி மாதிரி என்னமோ ஆர்டர் போட்டுட்டு போறா, என்னக்கா நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாரு. சிவா, ஏண்டா இப்படி பண்ற? அவ உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவ, அவ கூப்பிட்டாங்கிறதுக்காக நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க மகா. அவளுக்கு பயந்து நீ ஏண்டா வீட்டுக்கு வந்த, அங்கேயே வச்சு 4 அறை அரைஞ்சிருந்தா இவ்வளோ திமிரா பேச மாட்டாள்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஊர்ல இருக்கிற எல்லாருமே நான் இவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா. இன்னும் நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணா இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிரும் அப்படின்னு சொல்றாரு சிவா. எசக்கியும் சிவாவோட தங்கச்சியும், அண்ணன் நீ இப்படி பொறுமையா இருந்தாலாம் வேலைக்கே ஆகாதுன்னு, அம்மா சொல்றத கேளுன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகா சிவாக்கு கால் பண்றாங்க. சிவா, இதுக்கு மேலேயும் நீ பொறுமையா இருக்கணுமா சிவா? போய் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட இவ கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிடு சிவா. ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன பண்ணிட்டா பார்த்தேல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் போய் எதுவுமே பேச முடியாது ஸ்னேகா, மண்டபத்துல சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாரு அப்படின்னு சொல்றாரு. கூடிய சீக்கிரம் நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்னேகா சொல்றாங்க, ஆனா அது நமக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்து சாப்பிட்றதுக்காக சிவாவை கூப்பிட வர்றாங்க. டாக்டரே சாப்பிடவா டாக்டரே அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி கூப்பிடுறாங்க. திரும்பி ஒரு முறைச்சு பார்த்துட்டு என்னால வர முடியாது நீ போ அப்படின்னு சொல்றாரு. அன்னபூர்ணியாத்தை தான் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னோன்னு இன்னும் ரொம்பவே கோவம் வருது சிவாக்கு. நான் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்க உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா சிந்து? ஏன் என்ன டெய்லி இப்படி சாவடிக்கிற? வீட்டுல டார்ச்சர் பண்றேன்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அங்கேயும் வந்து என் உயிர் எடுக்கிற. இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. நீ வராம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் டாக்டரே அப்படின்னு மறுபடியும் சிந்து சொல்றாங்க. வந்துச்சே கோவம் சிவாக்கு, போடி வெளிய அப்படின்னு கத்திடுறாரு. அதுக்கு மேலேயும் போகாம சிந்து அங்கேயே நிக்கிறாங்க. அப்புறம் தரன்னு இழுத்துட்டு வந்து ரூமுக்கு வெளியே விட்டுறாரு சிவா. கரெக்டா அங்க நின்னு மகா, எசக்கி, காயத்ரி பாத்துறாங்க. சிந்து ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே தட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மகா சிவா கிட்ட போய், இப்பதாண்டா ஆம்பளையா லட்சணமா ஒரு வேலை பண்ணிருக்க, இதே தைரியத்தோட அன்னபூர்ணிக்கிட்டையும் போய் இவ கூட வாழ முடியாது அறுத்து விட்டுருங்கன்னு சொல்லிரு. சொன்ன எதுவுமே நம்பாம உன்னை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா அந்த அன்னபூர்ணி. பேச்ச கேட்கறத நிறுத்தினாதாண்டா உன் வாழ்க்கையில நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. நீ அப்படியெல்லாம் பெரியம்மாவை பத்தி பேசாதம்மா, உன்னை விட என்னை விட நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது பெரியம்மா தான். அந்த இடத்துல பெரியம்மா அப்படி ஒரு முடிவு எடுக்கலைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்க? சிந்து சொன்னதெல்லாம் பொய்ன்னு நான் நிரூபிச்சுட்டேன்னா பெரியம்மா சிந்துவை மன்னிக்கவே மாட்டாங்க. அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம பார்க்கணும்னு சிவா சொல்றாரு. உனக்கு உங்க அம்மா சொல்றதை விட அவ சொல்றது வசதியா போச்சுல, நான் சொல்றத கேட்க மாட்டேல, எக்கேடோ கெட்டுப்போ அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அங்க இருந்து மகா போயிடுறாங்க. சிவா எசக்கி கிட்டையும் காயத்ரி கிட்டையும் இவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்க ஏதாவது வழி இருக்கான்னு போய் பாருங்க, என்னை தனியா விடுங்கன்னு சொல்லிடுறாரு. இந்து வந்து அன்னபூர்ணி கிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்னு சிவா சொல்லிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. இந்து சிட்டு கிட்ட வந்து டாக்டருக்கு பிடிக்குமே தான் நான் எறா தொக்கு மீன் ஃப்ரை எல்லாம் பண்ணி வச்சேன், ஆனா அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, அன்னபூர்ணி அம்மா கூப்பிட்டா கண்டிப்பா டாக்டர் வருவாரு அப்படின்னு சொல்லி வாய மூட சிவாவும் வந்து நிக்கிறாரு. இப்பதான் ரூமை விட்டு வெளியே போடி ஃப்ராடு அப்படின்னு திட்டி வெளியே அனுப்புனாரு. அதெல்லாம் உடனே மறந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பரிமாற ஆரம்பிச்சிடுறாங்க. ஆறுமுகம் சிவா கிட்ட, நீ ரொம்ப கொடுத்து வச்சு வேண்டாம், உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் அம்மா சமைக்கிற மாதிரியே உனக்கு சிந்து சமைச்சு போட்டுருவா, இவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றாரு. பைரவியும் நல்லா சமப்பாடான்னு அன்னபூர்ணி சொன்னதுக்கு அவ சமைக்கிறத சாப்பிட்றதுக்கு ஒரு பாட்டில் விஷமருந்து குடிச்சிடலாம் அப்படின்னு ஆறுமுகம் மனசுல நினைக்கிறாரு. சிந்துவோட சமையலை பத்தி எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. அன்னபூர்ணி சிவா கிட்ட எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க, ஆனா அவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. சாப்பிடவே முடியாம சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நகர்ந்து போயிடுறாரு. இலை எடுக்க போன சிட்டுக்கிட்ட சிவாவோட இலையை மட்டும் எடுக்க வேணான்னு சிந்து சொல்றாங்க. மகா நடக்கிற எல்லாத்தையும் அங்க நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஓ, எச்ச இலையில சாப்பிட போறாளா, இதுக்கு 4 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பைரவி கிட்ட, அப்ப ஆறுமுகத்தண்ணனோட இலையையும் எடுக்க வேணாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஐயே, நான் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டேன், எடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க பைரவி. 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா சிந்து சாப்பிட்றாங்க. சிந்து தன்னோட இலையில சாப்பிட்றத சிவா தூரத்துல இருந்து பாத்துறாரு. சிவா பாக்குறத சிந்துவும் பாத்துறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. என்ன திட்டுனாலும் சரி, எப்படி அவமானப்படுத்தினாலும் சரி, அடுத்த செகண்ட் மறுபடியும் நார்மல் ஆகி அவங்க பண்றதை தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிந்து. இன்னும் சிவா அடிக்க மட்டும்தான் இல்லை, ஆனா அடியும் சீக்கிரம் வாங்கிடுவாங்க போல. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.